வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம்னா, அறப்படிச்ச மூஞ்சூறு காடிப்பானையில விழுந்தது போல அப்படிங்கிற பழமொழி தான் பார்க்க போறோம். மூஞ்சூறுனா எலி வகையை சேர்ந்தது. எலி வகையை சேர்ந்த ஒரு வித எலி, ஒரு எலி சார்ந்த குணமுடைய ஒரு எலி. அது எப்படி இருக்குன்னா, அது பிள்ளையாரோட வாகனம். இன்னொன்று அதுக்கு முகம் நீளமா கூர்மையானதா இருக்கும். ரொம்ப சாந்தமானது. அது வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ள வராது, எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்காது. அப்படிப்பட்டது. அந்த மூஞ்சூறு எப்படி காடிப்பானையில விடும். அது எங்கேயாவது ஒழிச்சு அப்படி வாழும். பிறகு அங்கங்கே கிடைக்கிற இலைகளை சாப்பிட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கும். இதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படின்னா அந்த பழமொழி மருவி இப்படி இருந்திருக்கு. என்ன பழமொழி மருவிச்சு அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த உண்மையான அர்த்தம் இந்த பழமொழிக்கு என்னன்னா, அற வடிச்ச முன்சோறு காடிப்பானையில விழுந்ததை போல. அறவனா நல்லா வடிச்ச முன்சோறு, முன்னாடி இருக்கிற சோறு காடிப்பானையில விழுந்ததை போல. அதான் அதோட அர்த்தம். அப்ப அறவடிச்சனா இந்த காலத்துல கூட நிறைய பேர் சோறு பானையில போட்டு, மண்பானையில போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அது நல்லா வெந்ததும் வடிச்சிருவாங்க தண்ணியை. ஏன்னா அதான் நல்லது ஆரோக்கியத்துக்குன்னு சொல்லி வடிப்பாங்க. இதே மாதிரி அந்த காலத்துலயும் என்னன்னா, அந்த காலத்துல உள்ள பழமொழி தான் இது. அந்த காலத்துல எப்படின்னா, ஒரு சின்ன மூங்கில் பிரம்பு போல இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வடிதட்டை வச்சு என்ன செய்வாங்கன்னா சோறை வடிப்பாங்க. பெரிய பானையில சோறை வைக்க அதை வடிப்பாங்க. வடிக்கும் போது நல்லா வடிப்பாங்க. கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவுக்கு வடிக்கிறதா அற வடிச்ச. ஒட்டரைன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம அற வடித்த முன்சோறுனா அந்த பானை அப்படி வடிக்கும் போது அந்த முன்பக்கத்தில் இருக்கிற அந்த கீழே இருக்கிற முன்னால் இருக்கின்ற சோற்றுப்பருக்கைகள் ஒன்றிரண்டு என்ன செய்வோம், காடியில் வாடிப்பானையில் விழுந்ததை போல. காடிப்பானைனா இங்க நம்ம வடிக்கிற கஞ்சி தண்ணியில விழும். கஞ்சி தண்ணியில எப்படியும் ஒரு கஞ்சி தண்ணி வடிக்கும் பொழுது அப்புறம் அதை நிறைய பேர் உப்பு போட்டு தேங்காயெல்லாம் போட்டு குடிப்பாங்க, நல்ல சத்துன்னு சொல்லி. அப்படி இது பண்ணும்போது பார்த்தா எப்படினாலும் அந்த கஞ்சி தண்ணியில கொஞ்சம் சோறு கிடக்கும். அதான் அந்த முன்சோறு. அரை வடிக்கும் பொழுது பானையில் உள்ள முன்சோறு அதுல கிடக்கும். அது சிலர் சேர்ந்து குடிச்சிருவாங்க. இல்லைன்னா எல்லாரும் குடிச்சு முடிச்சு கொஞ்சம் கஞ்சிலாம் இருந்துன்னா நிறைய கஞ்சி வரும். அந்த கஞ்சியை என்ன செய்வாங்கன்னா கொண்டு போய் மாட்டுக்காக எல்லாம் அந்த அரிசி பிறஞ்ச தண்ணி, பிறகு காய்கறி கழுவுன தண்ணி எல்லாமே ஒரு பானையில ஊற்றி சேகரித்து வச்சிருப்பாங்க. அதை மாடுகள் வளர்த்தா அவங்க அதை மாட்டுக்கு அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. அதுதான் அது காடிப்பானைன்னு சொல்லுவாங்க. காடிப்பானையில கொண்டு தண்ணி, அந்த காடிப்பானையில கொண்டு என்ன செய்வாங்க, அந்த கஞ்சி கொண்டு விட்டுருவாங்க. விடும்போது அந்த சோறும் அதோட சேர்ந்து போகும். அதைத்தான் அந்த காலத்துல எப்படி சொல்லுவாங்க, அற வடிச்ச முன்சோறு காடிப்பானையில் விழுந்ததை போல. இதுதான் மக்கள் பிற சொல்லி மருவி அந்த வார்த்தையே மருவி அறப்படிச்ச மூஞ்சூறு காடிப்பானையில விழுந்தது போல அப்படின்னு மாறி இருந்தது இந்த பழமொழி. இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.